வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எஸ், குட் மார்னிங் தமிழா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த குட் மார்னிங் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வேரியஸ் டாபிக்ஸை நம்ம டச் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த வகையில் ஒருத்தருடைய சிந்தனையும் செயலும் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்த்தீங்கன்னா திரு கலியமூர்த்தி அவர்கள் பேச போகிறாரு. இஸ் எ ரிட்டையர்டு எஸ்பி. நிறைய விஷயங்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்மளுக்கு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சன் ஒரு உச்சத்தை தொட்டு இருக்காரோ இல்லை எந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா பல பேரால் பேசப்படுறாங்களோ அவங்க முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனையில தான். தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறத செம்மைப்படுத்துறது தான் முதலான ஒரு வழின்னு சொல்லலாம். நிச்சயமா என்னதான் ஹை ஜம்ப் பண்றோம் அப்படின்னா கூட நான் ஹை ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை சிந்தனையில ஏற்பட்டதால் தான் மாரியப்பன் அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்காரு. ஸோ மாரியப்பன் கிட்டே இன்னைக்கு பேச முடியாது, பட் அவரை மாதிரியே தன்னோட வாழ்க்கையில் நிறைய ஆட்ஸ்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கலியமூர்த்தி சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிந்தனை. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே வாழ்கின்றார்கள். நீ என்னவாக வேண்டுமோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்கிறான் கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. எனவே பெரிதினும் பெரிது கேள் என்று பாரதி கூறுகிறான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் வள்ளுவன். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் என்கிறார் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் என்கிறான் எமர்சன். ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியை உணர்ந்து செயலாற்றும் போது அவனுடைய சக்தி இரட்டிப்பாகிறது என்கிறார் வால்டேர். மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. நம்முடைய மனதின் வலிமையை நாம் முழுமையாக அறியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பே. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய எண்ணங்கள் தான். நினைத்தால் தானே நடக்கும். நினைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? நினைத்தால் தானே நடக்கும். இதைத்தான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுகிறார்கள். எப்படி? இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட். டிஸ்னிலேண்டில் அமெரிக்காவில் பெருசாக எழுதி போட்டிருப்போம். வென் யூ ரியலி வாண்ட் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர் அப்படிங்கிற ஆல்கமிஸ்ட்டுங்கிற புத்தகத்தில். ஒரு மனிதன் தனக்கு ஒன்றை வேண்டுமென்று முழுமையாக நம்பி அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகமே சேர்ந்து அவனுக்கு உதவி செய்யுங்கிறான், உபத்திரவம் செய்யும்னு சொல்லலை. வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் இட். நான் சொல்லலைங்க, நெப்போலியன் சொல்கிறான். மனித மனம் எதை உள்வாங்கி நம்புகிறதோ முழுமையாக அதை அந்த மனத்தினால் நிகழ்த்தி காட்ட முடியும். எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணம் தான். The golden key is to remember. The sole author of your success is your mind. If you master your mind, if you master your thoughts, you can master your mind. If you master your mind, you can master your life. When you master your life, you can master your destiny. என்ன அர்த்தம்? சுருக்கமாக தமிழில் சொல்லணும்னா விதியை மதியால் வெல்லலாம். அப்போது ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை அவனுடைய எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது என்றால், நாம் பெரிதாக எண்ணவில்லை என்றால், பெரிதாக நாம் கேட்கவில்லை என்றால் அது யாருடைய தவறு? என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இது எனக்காக நான் சொல்லவில்லை, இதை சொல்லுவதற்கு காரணம் உண்டு. ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து சிறுவனான நான் இந்தியாவினுடைய தென்கோடியிலே இருக்கின்ற தமிழகத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திலிருந்து பிறந்தவன். நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன்.
2 பேரும் கல்லூரிக்கு படிக்க செல்லும்போது கல்லூரிக்கு போகிற பாதையிலே எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும். ஒவ்வொரு நாள் நாங்கள் 2 பேரும் அதை பார்த்துக்கிட்டே போவோம். என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது. அப்படி டெய்லி நின்று பார்க்கும்போது என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு பெரிய மீசையோட காக்கி உடுப்பில் சிகப்பு விளக்கு சுழலை 11 ஒரு அம்பாசிடர் காரில் ஆஜானுபாக ஒரு காவல்துறை அதிகாரி காலையில் 9:30 மணிக்கு அவர் ஆஃபீஸ் போவார். டெய்லி கான்ஸ்டபிள்ஸ்லாம் சல்யூட் அடிப்பாங்க. நான் கல்லூரிக்கு போகும்போது ஒரு ஏழை நாட்டுப்புறத்து சிறுவனாக இதை பார்த்து கொண்டே செல்லுவேன் தினமும். ஒரு நாள் அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் காரை நிறுத்திட்டார். ஏன்டா நீங்கள் 2 பேரும் காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு கேட்டார். நான் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். அவர் உடனே காரை நிறுத்தி கண்ணாடி இறக்கி, நீ முதல்ல என்சிசியில் போய் சேரு, கயிறு ஏறணும், ஓடணும், ஒடியாரணும், துப்பாக்கி சுடுறதுக்காக ரைஃபிள் கிளப்பில் சேரு அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். நீ என்ன மாதிரி ஆயிடலாம் அப்படின்னாரு. அது என்னுடைய மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்தது. அன்றைக்கே போய் என்சிசியில் சேர்ந்தேன். என்சிசியில் அண்டர் ஆஃபீஸரான ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன். அதுக்கப்புறம் டிகிரி முடித்தோடனே பிஜி படிக்க போகும்போதே காவல்துறைக்குரிய சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. நானும் என்னுடைய நண்பனும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு, என்னுடைய நண்பனுக்கு கிடைக்கல. என்னுடைய நண்பன் ரிட்டன் எக்ஸாமில் என்னை விட அதிக மார்க் வாங்கினான். நான் இன்டோர் அவுட்டோர் 2லையும் மைதானத்தில் எனக்கு அதிக நேரம் நான் செலவு செய்திருந்த காரணத்தினால் அதிக மார்க் வாங்கினதுனால எனக்கு கிடைச்சிருச்சு. அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவன் எப்பொழுது ஹிந்து பேப்பரை கையில் வச்சுட்டு கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அனைத்தும் கல்லூரி நூலகத்திலேயே அமர்ந்திருப்பான். நான் போய் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு பல இடங்களில் வேலை பார்த்துட்டு சிறப்பு பதவி உயர்வெல்லாம் பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே நான் பதவி உயர்வு பெற்ற பிறகு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று சிவப்பு விளக்கு சுழல 11 என்ற அதே நம்பர் உள்ள அம்பாசிடர் காரை பெற்று என்னுடைய குடும்பத்துடனும் தாயுடனும் மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இதை எனக்காக நான் சொல்லலை, நான் தான் பெருசாக சாதிச்சிட்டேன்னு நினச்சிட்டு பதவி பொறுப்பினை ஏற்ற பிறகு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன். அங்கே நூலகத்திலே அதிக நேரம் இருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக அமர்ந்திருந்தான். அப்படின்னா எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏழை குடும்பத்திலிருந்து வந்த எங்களால், என்னாலும் என்னுடைய நண்பனாலும் ஏதோ ஓரளவிற்கு சமுதாயத்திலே ஒரு நல்ல இடத்தை பிடிக்க முடிந்தது என்றால், இன்று பெற்றோர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இத்துணை வாய்ப்பு வசதிகள் நிறைந்த நாட்களிலே அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் அது யாருடைய தவறு? எனவே நம்முடைய எண்ணங்களை பெரிதாக்குவோம். எண்ணமே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வோம். பெரியவற்றை கேட்போம். வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். கலியமூர்த்தி ரிட்டையர்டு எஸ்பி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வழக்கு போல் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் தினமும் நீங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறப்போ இந்த ஹர்டில் ரேஸ் பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஹர்டில் ரேஸில் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளை தாண்டி ஓடிட்டே வந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு தடையில் கால் பட்டுட்டா கூட அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஓட்டப்பந்தய வீரர் இழந்துருவார். அதுக்கு மேலே எப்படி இந்த ஹர்ட்லையும் தாண்டுவார், எப்படி முன்னாடி ஓடிட்டு இருக்கவங்களும் தாண்டி ஓடக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அப்போவோ அவர்கிட்ட இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான். ஒரு ஹர்டில் தட்டிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருப்போம், அங்கேயே ஸ்டே ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹர்டில் ரேஸ் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பீடாக ஓடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஹர்டில் ரேஸ் ஓடலாம், ஆனால் அதை டர்ட்டில் ரேஸாக கூட ஓடலாம் அப்படின்னு சொல்லலாம். நிதானம் எப்பவுமே நம்மளோட வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெற்றி அடைஞ்சவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய தோல்வியை தாண்டி வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லலாம். நீங்கள் சரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஸ்கூலில் நம்ம எல்லாருமே அந்த ஒரு ஹர்டில் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸ்பீடாக ஓடுறது அங்கே விஷயம் கிடையாது. கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணுறது தான் அங்கே விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஸ்பீடாக ஓடி தடிக்கு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்க சொல்லும்போது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூல்ல நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்போம். சில பேர் ட்ரையே பண்ணாம அப்படியே பின்னாடி நின்றுவாங்க. ஏன்னா நான் தாண்ட முடியாது, தட்டிடுவேன் அப்படிங்கிற பயப்படுவாங்க, கீழே விழுந்துருவேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ வெற்றி அடைஞ்சவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பட் பார்ட்டிசிபேட் பண்ணவே பண்ணாதவங்களுக்கு சுத்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிருது அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பவர் பேக்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண காத்துட்டு இருக்கோம். பட் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ராட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ்.